ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ஐஏசிஎல் அப்படிங்கிற இன்சூரன்ஸ் கம்பெனி கவர்மெண்ட் செக்டார் சார்ந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஏஓ நோட்டிஃபிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதனால் வேக்கன்சி ஸ்பிளிட்டப் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஜென்ரலிஸ்ட்டுக்கு 193 வேக்கன்சிஸும் அண்ட் ஐடி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு 25 வேக்கன்சியும், இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ஸ்க்கு 75, ரிஸ்க் இன்ஜினியரிங் 50, இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ்லேருந்து இந்த ஜாபை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் 7th 30 வரை, ஆகஸ்ட் 7th 30 வரை ஓப்பனில் இருக்குது. அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் 14 செப்டம்பரும், மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் 29 அக்டோபரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உடனே நம்ம ஷார்ட்ஸ்லையும் வீடியோலையும் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ரைட்டு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிஸ்க் இன்ஜினியருக்கு இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் 60% ஆச்சு பாஸ் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்னா உங்களுக்கு மெக்கானிக்கலும் உள்ளே வரும் தான் நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரியல, நான் அப்டேட் பண்ணுறேன், ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை ஜென்ரலிஸ்ட் வேக்கன்சி தான், ஐடி வேக்கன்சி. இதுதான் நிறைய பேர் எழுதுவாங்க. ஐடி வேக்கன்சிஸ் பாருங்கள். பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் ஏதாச்சும் ஒன்று ஐடி, அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை நான் இன்ஜினியரிங் அந்த சம்மந்தமே இல்லை எனக்கு அப்படின்னா நீங்கள் எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்டு 60% நீங்கள் மார்க் வாங்கியிருக்கணும். இதில் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஐடி ஆஃபீஸருக்கு. ஓகேங்களா? அண்ட் எஸ்சி/எஸ்டிக்கு 55% இருந்தால் போதுமானது. பிடபிள்யூடி ஆல்சோ. ரைட். இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ஒரு ஆஃபீஸருக்கு கூடிய ஏஜ் லிமிட் தான் 30 வயசு. அதில் எஸ்சி/எஸ்டி அப்படின்னா 5 வருஷமும், ஓபிசினா 3 வருஷமும், பிடபிள்யூடினா 10 வருஷம் எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாம். ஓகேங்களா? கட் ஆஃப் டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1 வரை. உங்களுக்கு 30 கிராஸ் ஆகிருக்கக்கூடாது ஜென்ரலாக இருந்தால். ஓகேங்களா? 29 இயர்ஸ் 364 டேஸ் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே. இதுவே நீங்கள் உங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வயசை கூட்டிக்கலாம். எஸ்டியாக இருந்தால் 35, ஓபிசி தான் 33. உதாரணத்துக்கு ஓபிசிக்கு சொல்லணும்னா இந்த டேட் இருக்கு இல்லைங்களா, 1/8/2025. இந்த டேட்டில் நீங்கள் என்ன ஆயிருக்கக்கூடாதுன்னா 33 வயசு ஆயிருக்கக்கூடாது. 32 வயசு 364 நாளுன்னா கூட நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண. ரைட்டு. அடுத்து இதை பாருங்கள். வேறு என்ன முக்கியமான அப்டேட்னா எக்ஸாம் பேட்டர்ன் தான். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரை நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு எப்படி மற்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அதே தான். ஒரு பிஓ எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணாலே போதும். பேட்டர்னும் அதே தான். ஐபிபிஎஸ் பிஓ படிக்கிறது அப்படியே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. எக்ஸாம் லெவல் ஆர்ஆர்பி பிஓ லெவலேருந்து ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாமினுடைய லெவல் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் லெவலை விட கொஞ்சம் அந்த லெவல்லையும், ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸை விட கொஞ்சம் கீழேயும் இருக்கும். ஏன்னா ஆர்ஆர்பி பிஓட ஐபிபிஎஸ் எஸ்பி கிளர்க்குடைய மெயின்ஸ் கொஞ்சம் ஆர்டராக இருக்கும். ஓகேங்களா? கோடட் கேட்டால் கூட நமக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி கோடட் பேட்டர்ன் தான் எல்லாமே கேட்பாங்க. ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டி ஆப்டிடியூட்லேருந்து 50 கொஸ்டின் 50 மார்க். இது வந்து ஜென்ரலிஸ்ட்டுக்கு. இதுவே நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா 40 கொஸ்டின் எக்ஸ்ட்ராவாக ஜிகே ஒரு டாப்பிக் ஆட் பண்ணி, அதாவது ஜிகேல உங்களுக்கான ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரீம் இருக்குது இல்லைங்களா, அதில் உங்களுக்கு 40 கொஸ்டின் 40 மார்க். 15 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ 100 வேகன்சிஸ் இருந்தால் 1500 பேர் மெயின்ஸுக்கு எடுப்பாங்க. ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் ரேஷியோ. நமக்கு இங்கே டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லெட்டர் ரைட்டிங் 10 மார்க், எஸ்ஏ ரைட்டிங் 20 மார்க். இங்கே பாருங்கள், செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸ்கோர்ஸ் இண்டிவிஜுவல் டெஸ்ட்டுக்கும் கட் ஆஃப் இருக்கும், டோட்டல் ஸ்கோருக்கும் ஒரு கட் ஆஃப் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ 25:75 ரேஷியோ. நீங்கள் ரிட்டர்னில் எடுக்கக்கூடிய மார்க்கை 75 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இன்டர்வியூவில் வர மார்க்கை 25 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்னொரு பூஸ்டரான விஷயம் என்னென்னா, நீங்கள் டிஸ்கிரிப்டிவில் எடுக்கக்கூடிய மார்க் உங்களை இம்பாக்ட் பண்ணாது. ஜஸ்ட் அவங்க வைக்கக்கூடிய செக்ஷனல் கட் ஆஃபை கிளியர் பண்ணால் போதும். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ண டிஸ்கிரிப்டிவை கவுண்ட் பண்ணிக்க மாட்டோம், நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதும். அவங்க ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க டிஸ்கிரிப்டிவில், அதில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதும். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸ் எக்ஸாமில் இந்த 4 சப்ஜெக்ட்டும் கிளியர் பண்ணணும். 4 சப்ஜெக்ட்டும் கிளியர் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்டிவில் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணால் போதும். இந்த 4 சப்ஜெக்ட்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு மார்க் வரும் இல்லையா, அந்த மார்க்கை வச்சு தான் உங்களுக்கான மெயின்ஸ் ரிசல்ட் அலோகேட் பண்ணுவாங்க இன்டர்வியூக்காக. ஸோ மற்றபடி இந்த பயோமெட்ரிக் டேட்டா கேப்சர் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஐ எல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க ஒரு சில எக்ஸாம்பிள் எல்லாம், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஐரி ஸ்கேன் சொல்லிட்டு.
ஓகே, அதெல்லாம் எல்லா எக்ஸாம்லையும் நடக்கக்கூடியது தான். நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனால் அவங்களே கைட் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 850 எல்லாருக்குமே. அதர் தென் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அவங்களுக்கு மட்டும் 100. ஓகேங்களா? 850 மேஜர் ஆஃப் த ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் கட்டி தான் ஆகணும். வேறு வழியில் கட்டிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல போஸ்ட்டு, நல்லா நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி எழுதுங்க. ஒரு சான்ஸ் எடுக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் ஒரு இடத்துல நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் கேட்டிங்களன்னா நாங்கள் சேஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க அலாட் பண்ணுற இடத்துல தான் நம்ம எழுதி ஆகணும். பட் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். மேஜர்லி நம்ம சென்டரை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இருங்க. தமிழ்நாட்டில் இது வந்து ப்ரிலிம்ஸுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில், கன்னியாகுமரி, சேலம் இருக்குது. தருமபுரி, கிருஷ்ணகிரி ஏதாச்சும் இருக்கா? சூப்பர். தருமபுரி இருக்குது. தருமபுரி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணுங்கள் ஆஸ்பிரண்ட்ஸ், நான் வருவேன். சேலம், தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக ஐபிபிஎஸ் கிளர்க், ஐபிபிஎஸ் பிஓவில் ஆல்சோ தருமபுரி வந்திருக்கு. சேலமில் தான் இல்லைனா போய் எழுதி ஆகணும் நம்மலாம். இப்போ தருமபுரிக்கு வந்திருக்குது. தருமபுரி மக்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நிறைய சென்டர்ஸ் இருக்குது ஆஸ்பிரண்ட்ஸ். ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை கவலை இல்லை. ஆனால் இவங்களை பொறுத்தவரை மெயின்ஸில் ஒரே இடத்துல தானே போடுவாங்க. எங்கே இருக்குது தமிழ்நாடு? மெயின்ஸுக்கான சென்டர் பாருங்கள். மெயின்ஸுக்கு ஒரே இடம் தான், சென்னை தான். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் நம்ம சென்னையில் போய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிடணும். ஃபார்ச்சூன் டவர், சிஐடி, அப்புறம் மணிமங்கலத்தில் ஒரு காலேஜ் இருக்குது. இந்த 3 காலேஜில் மேக்ஸிமம் போடுவாங்க. அங்கேயும் சென்டர் ஃபில் ஆச்சுன்னா அவுட்டரில் எங்கேயாச்சும் போட்டு விடுவாங்க. சின்ன சின்ன குட்டி சென்டர்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, அவுட் டு அப்ளை இதெல்லாம் நமக்கு நம்ம பிடிஎஃப் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியாச்சு. எக்ஸாம் பேட்டர்ன் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் மேக் பண்ணுறேன். பட் ஆல்ரெடி நான் கொடுத்த எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ இங்கேயும் ஷோ பண்ணுறேன். அதை பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் இந்த எக்ஸாமில் தட்டி தூக்கிடலாம். எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸை விட ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? நம்மளுடைய ஃபோக்கஸ் ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ், ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸாக இருக்கணும். இதை வந்து ஜஸ்ட் போகிற போக்கில் ஒரு தட்டிட்டு போ ஷூ அப்படின்னால ஒரு பாட்டி வடிவேல் காமெடியில் அது மாதிரி போகிற போக்கில் இந்த எக்ஸாமை நம்ம எழுதிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். 2 ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் பார்த்துருங்க. பார்க்காம இருந்தால் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் நம்ம அபித் சாரோடைய கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் A to Z அதில் கவர் பண்ணியிருக்கோம். அபித் சாரும் டிஎன் பேங்கர்ஸ் டீமும் சேர்ந்து ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஆஸ்பிரண்ட்ஸ்.